நமது மயிலை நகரின் பாதுகாவலியாம் புனித மயிலை மாதாவின் வணக்க நாளை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பை விடுவிக்கின்றன. முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் அதிகார வர்க்கத்தின் மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் நாங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று துணிவுடன் முழங்குகிறார்கள். நற்செய்தியில் உயிர்த்த ஆண்டவர் சீடர்களின் மந்த புத்தியை கடிந்து கொண்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அன்று புனித தோமையார் இந்த பகுதிக்கு வந்து நற்செய்தியை அறிவிக்க துணிச்சல் தந்த அதே தூய ஆவி இன்று அன்னை மரியாவின் வழியாக நம்மை வழி நடத்துகிறார். அன்னை மரியா நற்செய்தியின் முதல் அறிவிப்பாளர். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லி கீழ்ப்படிந்தார். நாமும் அன்னை மரியாவின் பரிந்துரையால் உலகத்தாரை கண்டு அஞ்சாமல் கிறிஸ்துவின் அன்பை நமது சொல்லாலும் செயலாலும் பறைசாற்ற இத்திருப்பலியில் அருளை வேண்டுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, மயிலை அன்னையினுடைய நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கின்ற இறை ஆசிரை பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். அன்னை மரியா என்றாலே நம் அனைவருக்குமே ஒரு விதமான பூரிப்பு, ஆனந்தம் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய தாயாம் மயிலை அன்னையினுடைய இந்த நாளிலே இறை ஆசீர் பெற வேண்டியும் நம்முடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் இது இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்கின்றீர். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேச்சினால் அணி செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13 21 முடிய. அந்நாட்களில் பேதுரும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதைக் கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவால் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுரும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தானிலையிருந்த தம்மாடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். தானிலையிருந்த தம்மாடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருரையாடென்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த
வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இங்கு குழுமி இருக்கின்றோம். எதற்காக, ஏன் என்றைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்னை விட அதிகமாக பதில் தெரிந்திருக்கும். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்திலே இதோ இத்தகைய எண்ணத்தோடு இந்த மறையுரையை நிறைவேற்றுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி இருக்கின்ற நாம் பேறு பெற்றவர்கள். இதை நீங்கள் நம்புறீங்களா? நம்புறீங்க இல்லையா? கண்டிப்பாக நாம் பிறருக்கு கிடைக்காத ஒரு அரிய பரிசு, அரிய கொடை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு கிடைத்திருக்கின்றது. என்ன பரிசு? கடவுள். அப்போ மற்றவங்களா? எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான் இல்லைங்களா? ஞானஸ்நானம் திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். அது பிற சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். வேற ரொம்ப முக்கியம். இப்போதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அன்பார்ந்தவர்களே, மற்ற எல்லோருக்குமே கிடைக்காத ஒரு மிகச்சிறந்த பரிசு, ஒரு மிகச்சிறந்த கொடை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் நம்முடைய அன்னை மரியா. கண்டிப்பாக இதிலே நாம் பெருமையோடு இருக்க வேண்டும். மிகப்பெரிய பரிசை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை நாம் தகுதியாக இருக்கின்றோமோ அல்லது தகுதி இல்லாமல் இருக்கின்றோமோ, எப்படி இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக கடவுள் ஒரு மிகப்பெரிய பரிசை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாவுக்கென்று இந்த உலகத்திலே அவருக்கு தான் நிறைய ஆலயங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆலயங்களை நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் மற்ற புனிதர்கள் மற்றவர்களை காட்டிலும் அன்னை மரியாவுக்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் மிக 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 அதிகம். கண்டிப்பாக நம் அனைவருக்குமே இது தெரிந்திருக்கும். இதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன். ஏனென்றால்
அருள் நிறைந்தவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். அப்படி அருள் நிறைந்தவராக இருக்கக்கூடிய அன்னை மரியா நாமும் அருள் பெற வேண்டும், அந்த அருளை நாமும் பெற்றிருக்க வேண்டும், அந்த அருளோடு நாம் வாழ வேண்டும், அந்த அருளை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தாயாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே மற்ற பிற சகோதரர்கள் அல்லது இந்து அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய மதத்திலே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவத்திலே தவறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யாரும் முதல்ல தவறு சொல்லுவாங்க? இயேசுவையா? இயேசு அவர் கடவுள் கிடையாது, மனிதர் கிடையாது அப்படி சொல்லுவாங்களா? இல்லை யாரை குறித்து அவர்கள் முதலாவதாக நாம் தவறு ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்க சொல்ற கூற்று யாரா இருக்கும்? அன்னை மரியா தான். அன்னை மரியாள் அவர் கடவுள் அல்ல, அவள் கடவுளுடைய தாய் அல்ல, சாதாரண ஒரு பெண்மணி. அந்த சாதாரண பெண்மணிக்கு ஏன் இவ்வளவு ஆடம்பரம், எதற்காக இவ்வளவு பெருவிழாக்கள், எதற்கு இவ்வளவு மக்கள் அன்னையை தேடி செல்கின்றார்கள் என்று அன்னைக்கு முதலாவதாக அவர்கள் சிந்திக்கின்றார்களோ இல்லையோ, முதல் கொடுக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தவறான கூற்று என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பது அன்னை மரியாவை குறித்துதான். ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நாம் எல்லோருமே மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா என்றாலே கண்டிப்பாக அங்கே மகிழ்ச்சி இருக்கும், அங்கே நிம்மதி இருக்கும், அங்கே அன்பு இருக்கும். எப்படி ஃபாதர் நீங்க சொல்றீங்க அப்படின்னும் பொழுது, அன்னை மரியாள் கபிரியேல் தூதருக்கு அவர் வழியாக அவருக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது. இதோ கருவுறை இயலாத என்று சொல்லப்பட்ட எலிசபெத்து இதோ கருவுற்றிருக்கின்றார், அவருக்கு இது 6ஆம் மாதம் என்ற மாத்திரத்திலே அன்னை மரியாள் எலிசபெத்தை காண்பதற்காக விரைந்தோடி செல்கின்றார். அப்படி எருசலேமை அவர் எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை என்னாச்சு? பேரு வகையால் துள்ளிற்று. அப்பொழுது அங்கே மகிழ்ச்சி உண்டானது என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றாரோ அல்லது நாம் அன்னை மரியாவை காண வருகின்றோமோ கண்டிப்பாக அங்கே துயரத்திற்கு வழி இல்லை, துக்கத்திற்கு வழி இல்லை. கண்டிப்பாக அங்கே மகிழ்ச்சி இருக்கும், அங்கே பூரிப்பு இருக்கும். குறிப்பாக நாம் பார்க்கின்ற ஒரு புதிதாக திருமண ஆன பெண்கள் அவங்க எப்ப சந்தோஷமா இருப்பாங்க? தன்னுடைய அன்னையின் வீட்டுக்கு, ஒருவேளை தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அவர்களுக்குள்ளாக ஒரு விதமான சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஒரு திருமணமான பெண்கள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளாக நம்முடைய மனதிலே ஒரு அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் என்னுடைய தாயை நான் சந்திக்க போகின்றேன், என்னுடைய தாயிடம் நான் உறவாடப் போகின்றேன் அல்லது என்னுடைய நேரத்தை கழிக்கப் போகின்றேன் என்கின்ற ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக இருக்கும். அப்படித்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நமக்கும் நம்முடைய தாயை சந்திக்க போகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளாக ஒரு விதமான ஆனந்தம், பூரிப்பு, மகிழ்ச்சி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய உடனிருப்பு கண்டிப்பாக நமக்கு எப்பொழுதுமே நிறைவாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு புத்தகத்திலே இவ்வாறாக ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னையிலே ஒரு ஏழை பெண், அவள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக அவள் வேலை செய்கின்ற பொழுது சம்பளம் அவருக்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். பல கவலைகள் அவருக்குள்ளாக இருக்கும். இருந்தாலும் அவரிடம் இருந்த ஒரு பழக்கம் என்ன செய்வார்கள் என்றால், இரவு தூங்குகின்ற பொழுது அன்னை மரியாவிடம் அவள் ஜெபிப்பாராம். அன்னை மரியாவே, நான் ஒரு சாதாரண பெண்மணி, என்னுடைய ஊதியமோ மிக மிக குறைவாக இருக்கின்றது. இப்படி எல்லாமே எனக்கு எதிர்மறையாக இருந்தாலும் அல்லது குறைவாக இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர், அது எனக்கு மிகுந்த பேரானந்தம் என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இரவு தூங்குவதற்கு முன்பாக அந்த பெண்மணி ஜெபித்து விட்டு தூங்குவாராம். ஒரு நாள் அப்படி காலங்கள் கடந்து கொண்டிருந்தன. மிகவும் வறுமையான ஒரு நிலையிலே அந்த பெண்மணி இருக்கின்றார். ஒரு நாள்
தன்னுடைய ஒரே மகளுக்கு மிகுந்த காய்ச்சலாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஏற்கனவே அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் அன்றாட வாழ்க்கைக்கே சரியாக செல்கின்றது. எனவே எப்படி இந்த என்னுடைய மகளுடைய இந்த நோயை, இந்த காய்ச்சலை நான் குணப்படுத்த போகின்றேன் என்று அவள் தத்தளித்து கொண்டிருந்தாள். எப்படி நான் காப்பாற்றப் போகின்றேன், அல்லது என்ன நடக்குமோ, என்னுடைய மகளுக்கு, எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகள்தான், ஒருவேளை அவளுக்கு ஏதாவது உடலிலே ஏதாவது நடந்து விடுமோ என்று அவள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றார். அப்படியாக அந்த இரவு தன்னுடைய வழக்கமாக செய்கின்ற அன்னை மரியாவிடம் ஜெபிப்பதை அவள் கைவிடவில்லை. அவள் அன்னை மரியாவிடம் ஜெபிக்கின்றார். அன்னை மரியா, நீர் என்னுடைய துணையாக இருக்கின்றீர். இதோ என்னுடைய மகளுக்கு காய்ச்சல் தீரவில்லை, நீர் இதற்கு வழி செய்ய வேண்டும் என்று இதோ அன்னை மரியாவிடம் ஜெபிக்கின்றார். காலையிலே ஒரு மனிதர் அந்த வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார். யாரா நம்ம வீட்டுக்கு அப்படி என்று அவர்கள் திறந்து பார்க்கின்றார்கள். கையிலே பணத்தோடு அவர் வருகின்றார். பணத்தை வைத்து கொண்டு, இதோ நான் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன், அப்படியாக நான் இந்த இடத்தை வந்தபோது நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம் சொன்னது, எனவே உங்களுடைய வீட்டு கதவை தட்டினேன் என்று அந்த மனிதர் அந்த பெண்மணியிடம் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கண்டிப்பாக அன்னை மரியாவோடு நாம் இருக்கின்ற பொழுது, அல்லது அவரிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, கண்டிப்பாக நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய கருத்துக்கள், மன்றாட்டுகள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதோ குறிப்பாக நம்முடைய பாதுகாவலி மயிலை மாதா நமக்கும், நம்முடைய திருத்தலத்திற்கு மட்டுமல்ல, இங்கு வருகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, நமது இந்த மறை மாவட்டத்திற்கே, இந்த அகில உலகுக்கே அன்னையாக இருக்கின்றால், பாதுகாவலியாக இருக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்றோம், இங்கே நம்முடைய பங்கு மக்கள், நம்முடைய திருத்தல மக்கள் மட்டும் வருவது இல்லை, மாறாக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருகின்றார்கள். அப்படி அன்னையினுடைய தரிசனத்தை பெறுவதற்காக வருகின்ற அவர்களுக்கு கண்டிப்பாக அன்னை மரியாள், அதுவும் குறிப்பாக மயிலை அன்னை பாதுகாவலாக இருக்கின்றார். யோவான் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிக்கின்றோம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இதோ தன்னுடைய அன்பு சீடர் யோவானிடம் தன்னுடைய தாயை பார்த்து, இதோ உம்முடைய தாய் என்று சொல்கிறார். எனவே அப்படி கூறப்பட்ட அந்த தாய் யோவானுக்கு மட்டும் அல்லது இயேசுவுக்கு மட்டும் தாயாக இல்லை, மாறாக இந்த அகில உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்குமே அன்னை மரியாள் ஒரு தாயாக இருப்பதை, ஒரு மாதிரியாக, ஒரு வழிகாட்டியாக அவள் இருக்கின்றார். எனவே துன்பத்திலே நமக்கு துணை கொடுக்கின்றார். இருளிலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒளியாக, வழிகாட்டியாக இருக்கின்றார். வருத்தத்திலே இருப்பவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்னையினுடைய இந்த குணநலன்களை நாம் பட்டியலிட்டு கொண்டோ இருந்தும் என்றால் கண்டிப்பாக நமக்கு நாட்கள் போதாது. பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய புதுமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய நெறிமுறைகளாக இருந்தாலும் சரி, நாம் அதை பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு காலங்கள் போதாது. அப்படியாக 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, நம்முடைய மயிலை அன்னை வெறுமனே சுரூபத்தில் இல்லை. அவள் சுரூபம் மட்டும் அல்ல, அல்லது மயிலை அன்னை என்பது அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டமோ அல்லது தலைப்பு மட்டும் அல்ல. மாறாக அவள் நம்மோடு எந்நாளுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். She always walks with us. அன்பார்ந்தவர்களே, எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். 49:15 வாசிக்கின்றோம், பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாலோ, ஒருவேளை அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த தாயாக, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்கின்ற தாயாக அன்னை மரியாள், அதுவும் குறிப்பாக மயிலை அன்னை நம்மோடு ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நம்முடைய கூக்குரலை அவர் எந்நாளுமே கேட்கின்றார். அவள் நம்முடைய துன்பங்களை கண்டு மகிழ்ச்சி அடைபவர் அல்ல.
இதோ என்னுடைய மக்கள் எல்லோருமே துன்பப்படுகின்றார்கள், என்னுடைய தேவை அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்று துன்பத்திலே மகிழ்ச்சி அடைபவள் அன்னை மரியாள் அல்ல. மாறாக யாரெல்லாம் துன்பப்பட்டு அன்னை மரியாவை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு ஆறுதலாக அடைக்கலமாக ஒவ்வொரு நாளும் இருக்கின்றார். மூன்றாவதாக இதோ ஒவ்வொருவரையுமே கடவுளிடம் கொண்டு செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கானாவூர் திருமணம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கின்றது. இதோ ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த குடும்பத்தார் தவித்து கொண்டிருந்த பொழுது என்ன செய்வது, நமக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து அவர்கள் கலங்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அன்னை மரியாள் இதோ தன்னுடைய மகனிடம் அந்த குறையை சமர்ப்பிக்கின்றார். இதோ அவர் பார்த்து கொள்வார், அவர் சொல்வது போல நீங்கள் செய்யுங்கள் என்று இதோ அங்கிருந்த பணியாளர்களிடம் சொல்கின்றார். இப்படியாக எல்லோரையுமே தன்னுடைய மகனிடம் அல்லது கடவுளிடம் அழைத்து செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த கருவியாக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகமும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாம் அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், எப்படி வாழ வேண்டும் என்று இதோ இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பழைய காலத்தில் எப்படி இந்த தகவல்களை பரிமாறுவார்கள்? ஒரு தகவல் நாம் சொல்லணும்னா எப்படி பரிமாறுவாங்க? எப்படி? புறா, ஓகே, புறா இல்லது கடிதங்கள், ஓகே, கடிதங்கள் எழுதி அப்படி அனுப்புவாங்க. வேற எந்தெந்த வேற முறைகள்? ஒருவேளை புறா கரெக்டாக போவாது, வேற எங்கன்னா போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? மனிதர்களே அனுப்புவாங்க இல்லையா? நல்லா நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். முன்பெல்லாம் அந்த ஊரில் ஏதாவது நல்ல விசேஷமோ அல்லது தீய செய்தியோ அல்லது ஏதாவது இறப்பு எதுனா ஏற்பட்டதுன்னா யாராவது ஒருவரை அந்த ஊருக்கு அனுப்புவாங்க, மற்ற இடங்களுக்கு அனுப்புவாங்க, அந்த செய்தியை சொல்லிவிடுவதற்காக அனுப்புவாங்க. அதற்கு பிறகு எப்படி வந்தது? ஃபோன், அப்புறம் தந்தி, இப்படியாக நமது செய்திகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ ஃபோன்னா நமக்கு டைம் ஆகும். இப்போ ரீசண்ட்டு வாட்ஸ்அப் இல்லையா? வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் இல்லை மெயில், ஒரு ஓகே இமெயில், ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். ஓகே, அப்படியாக ரொம்ப ஸ்பீடாக நம்முடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ள இது பயன்படுகின்றது. அப்படி இந்த இமெயில் இதெல்லாம் விட ஒரு ஸ்பீடான ஒரு கருவி இருக்கு. அது என்னது? தூய ஆவியாரா? வெரி குட், வெரி குட். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நம்ம அதை வாசிக்கிறோம். தூய ஆவியார் வராங்களா? இல்லை. நல்லா யோசிங்க. காவல் சம்மனஸ், நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுறீங்கம்மா. நல்லா யோசிங்க. அதை விட ஸ்பீடா ஒன்று இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா அடடா இதுதானா அப்படின்னு யோசிப்பீங்க. என்னது? ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஃபோனா? ஃபோன் ஓகே, ஃபோன் ஸ்பீடா பேசலாம். அதை விட ஸ்பீடு ஒன்று இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா சிரிப்பீங்க. இமெயிலை விட ரொம்ப ஸ்பீடு என்னன்னா ஷீமெயில். ஷீமெயில் பெண்கள் இல்லையா? பெண்கள் ஷீமெயில். ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சதுன்னா அது உடனே எல்லாருக்குமே பரவி விடும். அன்பார்ந்தவர்களே, நாம் நினைப்போம் ஒரு 4 பெண்கள் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா அங்கே யாரோ ஒருத்தர் பலி ஆயிடுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? ஒரு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இந்த மகதலா மரியாவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பெண்கள் என்றாலே அவர்கள் 2ஆம் தரம் நீங்க பொருளாக இயேசுவினுடைய காலத்தில் அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்கள் எதையுமே சமுதாயத்திலே அல்லது நடுவிலே பேச முடியாது, சமூகத்திலே பேச முடியாது. அப்படியாக அவர்கள் தங்களுடைய தகுதி இழந்து அதிகாரம் இழந்து இருக்கின்ற அந்த நேரத்திலே மற்றவர்கள் எல்லோருமே இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கட்டும், இயேசுவினுடைய திருத்தூதர்களாக இருக்கட்டும், எல்லோருமே பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே மகதலா மரியா யாரை அவர்கள்
தாழ்ந்தவர்களாக கருதினார்களோ அவருக்கு இதோ இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு செய்தி முதலாவதாக கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு செய்தியினுடைய முதல் நற்செய்தியாளராக இருக்கிறார். பார்த்தவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இதோ அன்னை மரியாவை நாம் நாடி வருகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் எல்லோருமே மிகச்சிறந்த நற்செய்தியாளர்களாக இந்த அன்னை மரியாவை பிறருக்கும் நாம் எடுத்துரைக்கின்ற கருவிகளாக மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் அன்னையினுடைய சீடர்கள் என்பதிலே, சீடத்திகள் என்பதிலே பெருமிதம் கொள்வோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே அன்னை மரியா நம்மோடு இருக்கின்றார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், வல்லமையை கொடுக்கின்றார், சக்தியை கொடுக்கின்றார். அவரோடு நாம் பயணிக்க இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் அன்னை மரியாவை போல இறைவனின் திட்டத்திற்கு முழுமையாக பணிந்து திருத்தூதர்களைப் போல எவ்வித அச்சமும் இன்றி நற்செய்தியை அறிவிக்கும் ஆற்றலை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமற்ற மனதுடன் ஏழை எளியோரின் நலனின் அக்கறையுடனும் நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட தேவையான ஞானத்தை அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இன்று அன்னையின் விழாவை கொண்டாடும் மயிலை வாழ் மக்களும் அன்னையின் மீது பக்தி கொண்டுள்ள ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் போராட்டங்களில் தளராமல் உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உடல் மற்றும் மனநோய்களால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் வாழ்வில் நம்பிக்கையை இழந்தோர் யாவரும் ஆறுதலின் தாயாம் மயிலை மாதாவின் அரவணைப்பில் நலமும் அமைதியும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள அன்பு தந்தாய், எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய அன்னையை போன்று நாங்களும் உமது திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்ந்திட வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன்,
வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தூய ஆவியார் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மயிலை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் சாந்த உள்ளத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மிகச்சிறந்த கொடையாகிய அன்னை மரியாவை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். மற்ற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. The others kindly remain in your place and worship the Lord in silence. இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி
மகிழும் வேளையிது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் அருளமுதை அருளமுதை என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். தேருவிலா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பாதகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருக என் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அறிவிப்புகள். இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகளை தலைமையேற்று நமக்காக வழிநடத்தி கொடுத்தவர் அருட்தந்தை சதீஷ் அவர்கள். நம்முடைய மறைமாவட்டத்தை சேர்ந்த இளம் குருவானவர். இவர் தற்பொழுது பெங்களூரில் உள்ள தர்மாரம் கல்லூரியில் திருச்சபை சட்டம் அந்த பட்டப்படிப்பை படித்து கொண்டிருக்கிறார். கேனன் லா படித்து கொண்டிருக்கிறார். அருட்தந்தை நல்ல குரல் வளமுடையவர், நன்றாக பாடக்கூடியவர். இன்னைக்கு மாசில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக பாடுவார். இளமையிலே பல திறமைகளை கொண்டுள்ள குரு. இன்று நமக்காக வந்து இந்த திருப்பலியை நமக்காக சிறப்பித்து தந்த அருட்தந்தைக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் பேராலய குருக்கள் சார்பாகவும் பங்கு மக்களாகிய உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் புனித குழந்தை தெரசால் வட்டம், மேலும் இந்த வட்டத்தில் இருக்கின்ற புனித சலேத் மாதா, மாசற்ற கன்னிகை மாதா, மகிழ்வின் மாதா அன்பியத்தின் பொறுப்பாளர்களும் இறை மக்களும். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரங்கள் தட்டி தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்றைய நாள் திருப்பலிக்கு உதவி செய்த வேதியர் திரு தேவசகாயம், ஒளி அமைத்த திரு பாபு, பாடகர் குழுவினரை வழிநடத்திய அருட்சகோதரர் ஜெய்சன், தன்னார்வ தொண்டர்கள், பீடம் மற்றும் தேர் அலங்காரம் செய்தவர்கள், இருக்கைகள் மற்றும் இந்த இடத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய திருத்தல பணியாளர்கள், பீட பணியாளர்கள்,
வருகை புரிந்திருக்கின்ற பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். திருப்பலி முடிந்ததும் அன்னையின் தேர்பவனியும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, இதோ இந்த திருப்பலியை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்து நம்முடைய திருத்தலத்தின் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்ட்ரூ மற்றும் இந்த திருப்பலியை கண்டுகளித்த இதிலே பங்கெடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இதோ நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு தந்தாய், இதோ எங்களை ஒரே குடும்பமாக இதோ இந்த நேரத்திலே கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது மயிலை அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படவும், இதோ இந்த பவனியிலே பங்கெடுக்கின்ற எல்லா மக்களுக்கும் அவருடைய வேண்டுதல்கள், தேவைகள், நோய்கள் அனைத்தும் நீர்ந்து நீரே உமது பரிவிரக்கத்தால் அவர்களுக்கு ஆசிரை கொடுக்க உம்மை மன்றாடுகின்றோம். உமது உண்மையின் ஒளி என்னாலும் அவர்களிலே செயல்பட ஒளி வீச வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி நம்முடைய மயிலை அன்னையை புகழ்ந்து பாடுவோம். அம்மா மரியே வாழ்க, மயிலை தாயே வாழ்க. 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 பீடச் சிறுவர்கள் சிலுவை ஏந்தியும் மெழுகுதிரிகளை ஏந்தியும் முன்னணி செல்ல நாம் அனைவரும் இருவராக பக்தியாக இந்த பவனியில் பங்கெடுப்போம். பாடகர் குழுவினர் மன்றாட்டு மாலைகளையும் பாடல்களையும் பாடிக்கொண்டு செபிக்க நாம் அனைவரும் அவர்களோடு இணைந்து இந்த தேர் பவனியில் பக்தியோடு பங்கெடுப்போம். புனித மயிலை மன்றாட்டு மாலை.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்து பராமரிக்கின்ற விண்ணக தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணையோடு எங்களை மீட்க வந்த சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துணையாளரான தூய ஆவியாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையும் தூய்மையும் வல்லமையும் நிறைந்த மூவோர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் தாயே, எங்கள் எங்கள் புனித மேல் மயிலை இரக்கமாயிரும். மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலகோவியமாய் வீற்றிருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்னிறமாய் காட்சி தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மங்காத பேரொலியாய் மயிலையில் குடியிருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் ஊற்றாய் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகான தோற்றமும் உருக்கமான முகமும் கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மயிலை நகரின் தாய் நீயே, மாபரன் இயேசுவின் தாய் நீயே. மயிலை நகரின் தாய் நீயே, மாபரன் இயேசுவின் தாய் நீயே. பிள்ளைகள் நாங்கள் ஓடி வந்தோம், பரிவுடன் எம்மை அழைத்துக் கொள்வாய். அப்போஸ்தலர்களுக்கு வழிகாட்டியான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னைக்குரிய முத அரவணைப்பை உணர வைக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் துயரத்தில் ஆறுதலும் உற்ற துணையுமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் துயரத்தில் ஆறுதலும் உற்ற துணையுமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் முன்னோர்களால் உரிமையோடு போற்றி வணங்கப்பட்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் சமாதானமும் அன்பும் நிலை பெற விளங்க காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட காரணமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மயிலையில் வீற்றிருந்த எல்லா மத மக்களுக்கும் இயேசுவை பகிர்ந்தளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை நீக்கி நற்சுகம் அளிக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் விருப்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலக வரங்களை தாங்கி வாரி வழங்கிட தயங்காத புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அருள் செயல்களை எண்ணி தியானிக்கும் கோலத்தில் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் பாடுகளை எங்களுக்கு நினைவூட்டும் விதமாய் உருக்கமான தோற்றம் கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரு கரங்கள் இணைத்தவளாய் இறைவனோடு எங்களை இணைக்க இடைவிடாது மன்றாடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் அணிகளாய் இருந்து கற்புக்கு களங்கம் வராமல் காத்திடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணையின் வடிவாக, கலங்கரை விளக்காக, அன்பின் சுடராக, அருளில் நிறைவாக, இருளில் ஒளியென வழியில் துணையென, இருளில் ஒளியென வழியில் துணை இமை நடத்தும் தாய் நீயே, என்றென்றும் தாய் நீயே. அம்மா மரியே வாழ்க, மயிலை தாயே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மயிலை தாயே வாழ்க.
உமது அன்பில் வாழும் மக்களை இன்றளவும் எல்லா இயற்கை சீற்றத்தினின்றும் காத்து வரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை அதிகம் நேசித்த புனித தோமையாருக்கு ஆன்மீக பலமாயிருந்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரின் கல்லறை அருகே கனிவோடு காட்சி தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தோமையாரின் கல்லறைக்கும் ஆலயத்திற்கும் பெருமை சேர்க்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் ஜெபத்துக்கு செவிமடுத்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாத்தானை வெற்றி கொள்ள புனித சவேரியாருக்கு சக்தியை பெற்று தந்த புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் இறைப்பணி தாகத்திற்கு ஊற்றான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் பாதுகாவலியான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பக்தர்களுக்காக இடைவிடாத இறைவனை மன்றாடும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டி வருவோரை நல்வழி நடத்தும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பில்லி சூன்யம் போன்ற தீய ஆவியின் கட்டுகளிலிருந்து விடுதலை தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்கும் அன்னையே, இறைவனின் தாயே, எங்கள் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. அம்மா எங்கள் மயிலை மாதாவே, அளவற்ற கருணையும் அன்பும் பரிவும் கொண்டவளே, உமது அன்பை நாங்கள் அறியவும், உமது பரிந்துரையை நாங்கள் உணரவும், உமது திருமகன் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கவும் உதவி புரியும். இதனால் நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி விண்ணக நலன்களை அபரிவிதமாய் பெற்று மகிழ வேண்டிக் கொள்ளும். ஆமென். பக்தியின் உருவாக, பரிவின் ஊற்றாக, உறவின் சின்னமாக, உலகின் விடியலாக, காலை கதிரென சோலை நிழலை, காலை கதிரென சோலை நிழலை எமை தேற்றும் தாய் நீயே, என்றென்றும் தாய் நீயே. மயிலை தாயே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மயிலை தாயே வாழ்க, மயிலை நகரின் தாய் நீயே, மாபெரும் இயேசுவின் தாய் நீயே. மயிலை நகரின் தாய் நீயே, மாபெரும் இயேசுவின் தாய் நீயே. பிள்ளைகள் நாங்கள் ஓடி வந்தோம், பரிவுடன் எம்மை அழைத்துக் கொள்வார், பரிவுடன் எம்மை அழைத்துக் கொள்வார். அம்மா கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க, மயிலை தாயே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. 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 மயிலை தாயே வாழ்க.
அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்திருவர அனைவரும் நிலையான புகழுக்குரிய என்ற கீதத்தை பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் 18ஆம் அதிகாரம் 20 எங்கே இருவர் மூவர் எனது நாமத்தினால் கூடியிருக்கின்றார்களோ அவர்களது மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்று. வல்லவராம் கடவுள் இதோ நமக்கு முன்பாக இந்த வெண்ணிற அப்ப வடிவிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த சமயத்திலும் இல்லாத சிறப்பு இதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கடவுளை தேடி மனிதன் செல்ல வேண்டும். மனிதனுடைய மீட்புக்காக மனிதன் உழைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ சமயத்திலே மனிதனுக்காக கடவுள் வந்தார். மனிதனுடைய பாவங்களுக்காக கடவுள் உழைத்தார். இதோ நம்முடைய பாவங்களை மீட்டு நம்மை தூய்மையாக்கி இருக்கின்ற அதே கடவுள், அதே இயேசு கிறிஸ்து இதோ நமக்கு முன்பாக வெண்ணிற அப்ப வடிவிலே தோன்றியிருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று இதோ கடவுள் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அதிசயங்களை செய்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற, ஆற்றலை கொடுக்கக்கூடிய, வல்லமையை கொடுக்கக்கூடிய ஆயனாக, அன்பராக இதோ நமக்கு முன்பாக தோன்றி இருக்கின்ற இறைவன் இவர் நமக்காக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய சமுதாயத்தை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய வியாதிகள், வருத்தங்கள், சோதனைகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கின்றார்.
வெளியே சொல்ல முடியாது, எங்கே வெளியிலே சொன்னால் மற்றவர்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள் அல்லது இழிவாக பார்ப்பார்களோ என்று கூனி குறுகி நம்மையே நடுநடுங்க செய்கின்ற எல்லா விதமான சுமைகளையும் இதோ ஆண்டவர் முன்பாக, நம்மை தேடி வந்திருக்கின்ற இறைவன் முன்பாக நாம் இறக்கி வைப்போம். இதோ நாம் அனைவரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த பரிச்சயமான பாடலாகிய அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார் என்ற பாடலை சேர்ந்து பாடகர் குழுவினரோடு பாடுவோம். கைகளை தட்டி வெட்கப்படாமல் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சத்தமாக பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இதோ எகிப்து மக்கள் அடிமைகளாக இருந்தபோது கடவுள் அவர்களை தேற்றினார். அந்த அடிமையிலிருந்து அவர்களை விடுவித்தார். பாலும் தேனும் பொழிகின்ற வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்றார். இதோ அதே கடவுள் வல்லமை நிறைந்த சக்தி நிறைந்த ஆயனாய் நம்மோடு இருக்கின்றார். தொடர்ந்து நாம் பாடுவோமா? இரக்கமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரக்கமாய் மாற்றினார் அதிசயம், வேறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வேறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இதோ பல்வேறு தேவைகள், பல்வேறு துன்பங்கள், கவலைகள், வியாதி வருத்தங்களோடு இதோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ, யார் எனக்காக கவலைப்படுவார்கள், யாரிடம் நான் செல்வேன் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இயேசு கிறிஸ்து இதோ நான் இருக்கின்றேன், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்கின்றார். இதோ அவருடைய ஆறுதல் வார்த்தைகளை நினைத்து உள்ளம் கலங்காமல் தேற்றம் பெற்றவர்களாய் தொடர்ந்து பாடுவோமா? இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே
அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தொடர்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இதோ ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். வெள்ளை நிற அப்ப வடிவிலே இதோ நான் உங்களுக்காக என்று கூறி தன்னையே நம் அனைவருடைய மீட்புக்காக வழங்கிய இறைவன் இவர். அவரை உற்று நோக்குவோம். நம்முடைய பாரங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் சுமையாக கட்டி, இதோ ஆண்டவரினுடைய கவலைகளை, என்னுடைய துன்பங்களை, என்னுடைய சோகங்களை இதோ உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த சோகங்களை, துன்பங்களை, கவலைகளை நீர் மகிழ்ச்சியாக, வல்லமையாக, சக்தியாக மாற்றித் தாரும் அப்பா என்று சொல்லி அவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இதோ நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவருக்கு எல்லா விதமான ஆற்றலும் உண்டு என்கின்ற வல்லமையை, சக்தியை உணர்ந்தவர்களாய் அவரை உற்று நோக்குவோம். நம்முடைய தேவன் வல்லமை நிறைந்த தேவன், கருணை நிறைந்த தேவன், அன்பு நிறைந்த தேவன், பாசம் நிறைந்த தேவன். இப்படி அளவிட முடியாத நன்மைகளை தனக்குள்ளே வைத்திருக்கின்ற இறைவனை நம்முடைய இறைவனாக நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, சமுதாயத்திலே வரவேற்க அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் மூலமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் அனைவரும் சேர்ந்து மாண்பியர் கீதத்தை பாடுவோம்.
அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம்.